பக்தியும் பாடலும் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இன்றைக்கு நாம் பார்க்க போகிறது குழந்தை பேறு அருளும் தேவாரம். இந்த தேவாரம் திருஞான சம்பந்த பெருமானால் திருவெண்காடு என்ற சிவாலயத்தில் அருளி செய்யப்பட்டது. சைவ சித்தாந்த நூல்களில் முதன்மையாக வைத்து போற்றப்படும் சிவஞான போதம் என்ற நூலை அருளி செய்த மெய்கண்டார் என்ற அருளாளர் பிறக்க காரணமாக அமைந்தது இந்த தேவாரம். தொண்டை நாட்டில் திருப்பெண்ணாகடம் என்ற ஊரில் வசித்து வந்த அச்சுத கலப்பாளர் என்பவர் தனக்கு நீண்ட நாட்களாக குழந்தை இல்லாத அந்த வேதனையை தனது குருநாதரான சகலாகம பண்டிதர் என்பவரிடம் கூறி வருந்த, சகலாகம பண்டிதரும் திருமுறை ஏடுகளில் கயிறு சாற்றி பார்க்கும் பொழுது திருஞான சம்பந்த பெருமான் அருளி செய்த பேயடையா பிரிவெய்தும் பிள்ளையினோடு எனத் தொடங்கும் திருவெண்காட்டு பதிகம் வந்தது. இந்த தேவாரத்தில் 2வது பாடலில் திருஞான சம்பந்த பெருமான் கூறி அருளியது போல அந்த கோயிலில் உள்ள 3 குளங்களிலும் மூழ்கி எழுந்து அங்குள்ள இறைவன் ஸ்வேதாரண்யேஸ்வரரை வணங்கி வர நிச்சயம் குழந்தை பேறு கிடைக்கும் என்று கூறி அருளினார். அவரது சொல்லின்படியே அச்சுத கலப்பாளரும் அவருடைய மனைவியார் மங்களாம்பிகையும் இந்த திருவெண்காடு தலத்தில் உள்ள 3 குளங்களிலும் மூழ்கி எழுந்து ஸ்வேதாரண்யேஸ்வரரை வணங்கி வர அவர்களுக்கு மெய்கண்டார் என்ற ஞான குழந்தை பிறந்தது. குழந்தை பேரில்லாத தம்பதியினர் இன்றும் இக்கோயிலுக்கு வந்து இந்த 3 குளங்களிலும் மூழ்கி எழுந்து இங்குள்ள இறைவனை வழிபட்டு இந்த தேவாரத்தை நாள்தோறும் பாராயணம் செய்து வர குழந்தை பேறு கிடைக்கும் என்பது உறுதி. அத்தகைய சிறப்பு வாய்ந்த குழந்தை பேறு தரக்கூடிய தேவாரத்தை இப்போது நாம் பாராயணம் செய்வோம். திருச்சிற்றம்பலம். கண் காட்டும் நுதலானும் கனல் காட்டும் கையானும் பெண் காட்டும் உருவானும் பிறை காட்டும் சடையானும் பண் காட்டும் இசையானும் பயிர் காட்டும் புயலானும் வெண்காட்டில் உறைவானும் விடை காட்டும் கொடியானே பேயடையா பிரிவெய்தும் பிள்ளையினோடுள்ள நினைவு ஆயினவே வரம் பெறுவர் ஐயுற வேண்டா ஒன்றும் வேயன தோளுமை பங்கன் வெண்காட்டு முக்குள நீர் தோய்வினையார் அவர் தம்மை தோயாவாம் தீவினையே மண்ணோடு நீரனல் காலோடு ஆகாயம் மதியிரவி எண்ணில் வரும் மியமானன் இகவரமு எண் திசையும் பெண்ணினோடான் பெருமையோடு சிறுமையுமாம் பேராளன் விண்ணவர்கோன் வழிபடவெண் காடிடமா விரும்பினனே விடமுண்ட மிடற்றன்னல் வெண்காட்டின் தன் புறவின் மடல் விண்ட முடத்தாழை மலர் நிழலை குறுகென்று தடமண்டு துறை கெண்டை தாமரையின் பூமரைய கடல் விண்ட கதிர் முத்தம் நகை காட்டும் காட்சியதே வேளை மலி தன் காணல் வெண்காட்டான் திருவடி கீழ் மாலை மலி வண் சார்ந்தால் வழிபடு நன்மறையவந்தன் மேலடர் வெங்காலனுயிர் விண்டவினை நமன் தூதர் ஆலமிடற்றானடியார் என்றடர அஞ்சுவரே தன்மதியும் வெய்யறவும் தாங்கி நான் சடையினுடன் ஒன்மதிய நுதலுமையோர் கூறுகந்தான் உரை கோயில் பன்மொழியால் அவன் நாமம் பலவோத பசுங்கிள்ளை
வெண்முகில் சேர் கரும்பெனை மேல் வீற்றிருக்கும் வெண்காடே சக்கரமார்க்கீந்தானும் சளந்தரனை பிளந்தானும் அக்கரை மேல் அசைத்தானும் அடைந்த இராவதம் பணிய மிக்கதனு கருள் சுரக்கும் வெண்காடும் வினை துறக்கும் முக்குளம் நன்குடையானும் முக்கனுடை இறையவனே பண்மொய்த்த இன்மொழியால் பயமெய்த மலையெடுத்த உன்மத்தன் உரம் நெறித்தன்று அருள் செய்தான் உரை கோயில் கண்மொய்த்த கருமங்கை நடமாட கடல் முழங்க விண்மொய்த்த பொழில் வரிவண்டு இசை முரலும் வெண்காடே கள்ளார் செங்கமலத்தான் கடல் கிடந்தான் என இவர்கள் ஒள்ளாண்மை கொளர் கோடி உயர்ந்தாழ்ந்து உணர்வறியான் வெள்ளானை தவம் செய்யும் மேதகு வெண்காட்டான் என்று உள்ளாடி உருகாதார் உணர்வுடைமை உணரோமே போதியர்கள் பிண்டியர்கள் மிண்டு மொழி பொருளென்னும் பேதையர்கள் அவர் பிரிமின் அறிவுடையீர் இது கேண்மின் வேதியர்கள் விரும்பிய சீர்வியன் திருவெண்காட்டான் என்று ஓதியவர் யாதுமொரு தீதிலர் என்று உணருமினே தன் பொழில் சூழ் சண்பயர்கோன் தமிழ் ஞான சம்பந்தன் விண்பொழிவெண் பிறை சென்னி விகிர்தன் உரை வெண்காட்டை பண்பொழி செந்தமிழ் மாலை பாடிய பத்திவை வல்லார் மண்பொழிய வாழ்ந்தவர் போய் வான்பொழிய புகுவாரே. திருச்சிற்றம்பலம்.